இப்போது நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் அதில் சொல்கிறேன். நான் ஒரு நாளும் ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் எடுத்து உங்களுக்கு புது வருஷத்துக்கு நான் கொடுக்கறதில்ல. அது பிச்சைக்கார வாழ்க்கை. முழு வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லா வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது இயேசு அவர் பக்கத்தில் நின்றுட்டு, அந்த வாக்குத்த பக்கத்தில் நின்றுட்டு ஆண்டவர் சொல்லும் போது, நீ தலையாயிருப்பாய், நீ ஒரு நாள் வாளாக மாட்டாய். உடனே சொல்லுவார் ஆமா அப்படின்னு சொல்லுவார், ஆமேன் அப்படின்னு சொல்லுவார். இதை தான் இயேசு இரவும் பகலுமாய் உங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அது சந்தோஷமா? இந்த வியாதி ஒன்றும் உன்னை தொட முடியாது. உடனே இயேசு என்ன சொல்லுவார்? ஆமென் அப்படின்பார். இயேசுவினுடைய நாமமே ஆமென். ஆமென். உங்களுக்கு தெரியுமா? அது அவருடைய பெயரே ஆமென். சில பேர் சொல்லுவாங்களா, ஆமா போடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம இதெல்லாம் சொல்கிறோமோ அவர் ஆமா ஆமா ஆமான்னு பார் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஆமான் சாமின்னு போகல, அதுதான் அவரோட பேரே ஆமா. ஆமென். வேதத்தில் இருக்க அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் முத்திரை போட்டு ஆமான்னு உறுதிப்படுத்துவார். எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் எதை செய்யலையோ அதனை சார்ந்து இல்லை, ஆனால் அவர் உங்களுக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை சார்ந்து. பிசாசு சொல்லுவா, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் இவளுக்கு தகுதி இல்லை. ஏசு சொல்லுவார், பிதாவே என்னுடைய ரத்தம் அவளை தகுதி ஆக்கிருச்சுன்பார். அப்போ என்ன நடக்கும்? பிசாசு சொல்லுவான், இன்றைக்கு அவளுக்கு ஒரு பெரிய சண்டை குடும்பத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லுவார், ஆமாம் ஆண்டவரே எனக்கு தெரியும், ஆனால் என் ரத்தம் அது அவனுடைய பாவத்தையே மூடி மறைக்குது. எப்படிப்பட்ட இயேசு இருக்கார் பாருங்க. நமக்கு அவருடைய பேரே ஆமேன் இருக்குது. அப்போ எப்போல்லாம் நீங்கள் வேத வாசிக்கிறீங்களோ நீங்கள் பாருங்க, அது உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க. ஆமேன், எங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்காதீங்க. யோசேப்புக்கு அவனுக்குள்ள பண்டக சாலை வச்சுருந்தான். ஒவ்வொரு பட்டணத்துலேயும் வச்சுருந்தான். அவன் பண்டக சாலையை ஒவ்வொரு பட்டணத்துலேயும் வச்சு ஒவ்வொரு கிராமத்துலேயும் வச்சுட்டான். நூற்றுக்கணக்கான பண்டக சாலைகளை கட்டி வச்சுருந்தான். அவன் அதை தானியங்களால் நிரப்புனான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஏன் அது அவ்வளோ இருந்துச்சு, அவனால் என்ன கூட முடியல. அப்போ மக்கள், உலகமெங்கும் மக்கள் வந்தாங்க. பணத்தை கடன் வாங்க பார்த்தாங்க. பணத்தை கட்டி அவங்க தானியங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் யோசேப்புடைய குடும்பம் வந்தபோது அவங்க பணம் கொடுத்தாங்களா? அவங்க கடன் வாங்கினாங்களா? அவங்க கடன் வாங்கினாங்களா? யோசேப்பின் குடும்பம் அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 கிலோ 30 கிலோன்னு எல்லா பண்டக சாலையும் அவங்களுடைய பண்டக சாலை தான். உங்களுக்கு இந்த உணர்வு இருந்துச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பல தடவை பார்த்தீங்கன்னா மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, வாக்கு தத்தம் என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? நீங்கள் சொல்லுங்கள் எல்லா வாக்கு தத்தம்னு. சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் நியூ இயர் செய்தியை மக்கள் எனக்காக காத்திருப்பாங்க. நான் சொல்வேன், எல்லாரும் இப்போ புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்காக நான் வாக்கு வச்சுருக்கிறேன் நியூ இயருக்குன்னு. அப்போ எல்லோரும் வேதத்தை பார்ப்பாங்க. நான் சொல்வேன், ஆதியாகமம் எல்லாம் எடுப்பாங்க வேக வேகமாக. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பிச்சைக்கார வாக்கு தத்தம், பிச்சைக்காரர்கள் மாதிரியும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்பாங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தைன்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. யார் கேட்டது? ஒரு வார்த்தை சொல்லுங்க. யார் சொன்னது? என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகும்படின்னு சொல்லி யார் சொன்னது? 100க்கு அதிபதி. நீங்களும் நானும் ஒரு வார்த்தையே சொல்ல வேண்டியதில்லை. எல்லா தேவனுடைய வாக்கு தத்தமும் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. 2025 ரொம்ப ஆழமாக நீங்கள் தேவனுடைய வசனத்துக்குள்ளே போக போக நீங்கள் அந்த அளவுக்கு மேலே 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 போவீங்க. 2025 ஆவியானவர் இயேசு உங்களை வழி நடத்துவார். ஆழமா. நீங்கள் ஞாபகம் இருக்கா? எசேக்கியல் யாரு? தீர்க்கதரிசி எசேக்கியல் 47 படிச்சிருக்கீங்களா? நீங்கள் சொல்ல முடியுமா அது என்னன்னு? ஆழம் போடுறது. எடுங்க.
There is a temple. Everybody say there is a temple. எல்லாரும் சொல்லுங்க. Come on, everybody say there is a temple. There's a temple. He அங்க ஒரு back to the door. அங்கே ஒரு ஆலயம் இருந்தது. ஆண்டவர் என்னுடைய ஆலயம். Flowing from under. Everybody say. எல்லாரும் சொல்லுங்க. தண்ணி எங்க இருந்துச்சு? Where was the water coming down? எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? From the under. Where it வாசப்படியின் கீழே இருந்து. எங்க இருந்து வந்துச்சு? who are you now? ஆலயத்துல இருந்து வந்துச்சு. நீங்க யார் இப்போ? நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை And I am showing you the river that you carry. நீ சுமக்கிற நதியை உனக்கு காட்டுறேன். இன்னொரு வாக்கு சொல்லட்டுமா? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? As God is. எப்படி ஆண்டவர் இருக்கிறாரோ அப்படிதான் வந்து உன்னுடைய எதிர்காலம் இருக்கும். இன்னொரு வாக்கு தத்தம். அப்படிதான் இருக்கும். ஆமென். இந்த வருஷம் அண்ணா சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கும். Say, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி அப்படியே தான் இருக்கும். அவரோட எவ்வளவு போறீங்களோ நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட அவ்வளோ அந்த அளவுக்கு. இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை இன்னொருடைய அளவில் அவருடைய நதிகளுக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். அவர் என்னை மீண்டுமாக ஆலயத்தின் வாசல் கொண்டு வந்தார். எங்கே இருந்துச்சு? தண்ணீர் உள்ளே இருந்துச்சு. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து, ஒரு தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், அவன் பானம் பண்ண கடவன். என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து. எல்லாம் சொல்லுங்க, அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து போகும். நீங்கள் எசேக்கியேல படிச்சீங்கன்னா 44 இருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார். அங்கே வந்து வாசல் வந்து மூடப்பட்டிருக்குது. அந்த வாசல் வந்து தேவனுடைய மகிமையினால நிரம்பி இருக்குது. அந்த மகிமையிலிருந்து நதி பாய்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. இது எசேக்கியா அண்ணாவுடைய உபதேசம். எல்லா நாளும் நான் எங்கெல்லாம் போகிறேனோ நான் திருப்பி உங்ககிட்ட வந்து வரேன். அதே தான் சொல்கிறேன். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது அங்கிருந்து உங்களுடைய நதிகள் வந்து பாய்ந்து போகும். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வேற ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். ஆமென். நான் உன்னை வேற எல்லைக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன், ஆயத்தமான்னு கேட்குறாரு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பசியோடு இருக்கிறீங்களோ என்னுடைய மனைவிக்கு தெரியும். நான் நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். அலெக்ஸுக்கு தெரியும், என்னோடய டீமுக்கு தெரியும். நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே கட்டிகள் உடஞ்சு எல்லாரும் முன்னாடி உடஞ்சி விழுந்துருக்குது. ஒரு லேடிக்கு வந்து பெரிய கட்டி வயிற்றில் இருந்துச்சு. நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கோம், ஆராதிச்சிட்ருக்கோம். அவங்க உள்ளே வந்து அப்படியே ரத்தம் கசியை போக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன், என்னுடைய சகோதரி வாங்க தூக்கிட்டு போங்கன்ட்டேன் வெளியே. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களுக்கு உண்மையாக சொல்லட்டுமா, நான் தான் ரொம்ப ஒரு பசியுள்ள ஆள். உங்கள் எல்லாரை விட நான் பசியோடு கூட இருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் என்ன பார்த்துருக்கிறேனோ அது கொஞ்சம். ஆனால் நான் ரொம்ப அதிருப்தியாக இருக்கேன் உள்ள. ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும். ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு 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 பாத்திரத்தின் மூலமாக. அதனால் ஒரு நாள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இந்த உலகத்தில் இந்த புதிய வருஷம் உங்களுடைய அபிஷேகம் ஆமென் அதிகமாக இருக்க போகுது. ஆமென் ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போக முடியுமா? ஆமென். வேதத்தின் படி நான் ஒரு மனிதனா, ஒரு அழிந்து போகிற ஒரு மனிதன். அவன் எல்லா தேவனுடைய நிறைவினால் நிரம்ப முடியுமா? ஆமென். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட முடியும். சொல்லுங்க, நான் தேவனுடைய சகல பரிபூர்ணால் நிரம்பப்பட முடியும். ஷாலா பாராக்கரா. எபேசியர் 3:19 அதை சொல்லுது. நான் உங்களுக்கு சில வசனங்களை கொடுக்குறேன்.
இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கட்டவிழ்க்க விரும்புகிறேன். To know the love of Christ, கிறிஸ்துவின் knowledge that you may be filled with all the fullness of God. எபேசியர் 3:19 எல்லாரும் சொல்லுங்க. நான் I shall be, என்னால் I can be, என்னால் முடியும். நிச்சயமாக நிரம்பணும். இதனால தேவனுடைய எவ்வளோ தேவனுங்க, fullness of God. தேவனுடைய சகல பரிபூரண நிரப்பப்படப்படும். இந்த வருஷம் பசியுள்ள மக்களுக்கு எந்த மக்கள் அவரை தேடுறாங்களோ, என்னுடைய மனைவி சொன்னது போல ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தேடினால் எல்லா இருதயத்தோடு கூட நீ கண்டடைவாய். ஆமென். இந்த வருஷம் உங்கள சிலர் ஆமென் இயேசுவை முகமுகமாய் பார்க்க போறீங்க. ஆமென், ஆமென். அவர் மறைந்திருக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களோடு கூட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடிக்கிட்டு இல்லைங்க. அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய எல்லா மனதும், உன்னுடைய எல்லா இருதயமும், உன்னுடைய எல்லா உணர்ச்சிகளும், உன்னுடைய எல்லா சக்தியும் என்ன நீ தேடினா நீ என்னை கண்டடைவ. ஆமென். அப்ப இந்த வருஷம் அது பசியுள்ள மக்களுக்கு, பசியுள்ள நாடுகளுக்கு ஆமென் தேவனுடைய வெளிப்பாடு அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். 2025 ஆமென். மக்கள் அப்படியே இருளில் அப்படியே தேடவி திரிவாங்க உலகம் எங்கும். ஆனால் தங்களுடைய பசியுள்ள மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இயேசுவோடு கூட அவங்க ரூமில் அப்படியே ஃப்ரெண்டு முகமமாய் பேசுவது போல பேசுவாங்க. ஆமென். உங்களை பலர் பசியோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் தேவதூதத்தில் பார்க்கணும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்கள் சத்தம் கேட்கணும். இந்த 2025 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய வானத்தை நான் திறந்துட்டேன், என்னுடைய வானத்தை நான் திறந்துட்டேன். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்களும் நானும் இந்த சரீர பிரகாரமான மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் எல்லாம் சொல்லுங்க, நம்மளை சுற்றிலும் அங்கே ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. சொல்லுங்க, நான் ஒரு சரீர பிரகாரமான மண்டலத்தில் இருக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உலகமோ. கேட்குறது செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் என்ன உணர்றீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற அந்த இருளை உணர்றீங்க. நீங்கள் என்ன நுகர்றீங்களோ அது அசுத்தம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறத உணர்றீங்க. ஆனால் அது உண்மையான உலகம் அல்ல. ஆமென். அது ஒரு நிழல் உலகம். ஆவிக்குரிய உலகம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவதூதல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தேவதூதல் இருக்கிறாங்களா? எத்தனை தேவதூதல் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை தேவதூதல் உங்களுக்கு இருக்கு? ஒரே ஒரு தேவதூதனு கூட நீங்க வேலையை கொடுக்கறது இல்லை. அவர் எதுக்கு உங்களுக்கு நிறைய தேவதூதர்களை கொடுக்கணும்? ஒரு முறை நான் ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கு பிசாசு என்னை தாக்காவான். நான் சொல்ல, பிசாசு என்ன தாக்குறான், பிசாசு என்ன தாக்குறான், பிசாசு என்ன தாக்குறான். இப்போல்லாம் நான் அந்த வார்த்தையவே வெறுக்கிறேன். மக்கள் பிசாசு 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 சொல்லும் போது எனக்கெல்லாம் தயவுசெய்து வாயை மூடுங்கன்னு சொல்கிற போல இருக்கும். ஏசு 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 ஏசுன்னு சொல்லுங்க. ஏன்னா பெனிகின் சொல்கிறாரு, நான் ஒரு தடவை பிசாசுன்னு சொன்னேன்னா நான் 100 தடவை ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணுவேன்றார். அப்போ எனக்கு அந்த தாக்குதல் வந்த போது என்னுடைய சிஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, என்னுடைய அண்ணா அவங்க ஒரு தீர்க்கதரிசி, ஒவ்வொரு முறையும் பிசாசு தாக்குறானு அப்படின்னா சரீரத்திலே எதுலேயும் ஒன்று. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, கவலைப்படாத, எலிசா தன்னுடைய வேலைக்கா பிசாசு எந்த இஸ்ரவேல் மக்களை தாக்குறதுக்கு எந்த வழியாக வரான்றதை கரெக்டாக சொன்னான். அப்போ ஃபுல்லாக முழுவதும் சேனைகள் சூழ இருந்துட்டாங்க. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக நின்னீங்கன்னா, நீங்கள் பிசாசை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா எல்லா பிசாசுகளும் தேங்க்யூ உங்கள் மேலே குறி வைப்பான். நீங்கள் அவங்களுக்கு விஐபி ஆயிடுவீங்க. நீங்கள் பிசாசுக்கு ஒரு டார்கெட் ஆயிடுவீங்க. நீங்கள் என்ன பிசாசுக்கு செய்ய முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான மலைகளை எல்லா பள்ளத்தாக்குகளையும் நிரப்பிடுவாங்க. எலிசா ஜெபம் கூட பண்ணல. அந்த வேலைக்காரன் அழுதான், ஓ எலியா என்ன செய்வது, எல்லா சேனை வந்துருச்சே, ஏவோ ரதம் இருக்குது, மலைகள் முழுவதும் இருக்குது, சேனையால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. எலிசா ஐயோ எஜமானே அவன் சொன்னான், எப்பா வாயை மூடு, ஆண்டவரே அவன் கண்ணை திறந்துருங்கன்னு ஜெபம் பண்ணார்.
உடனே ஒரு நிமிஷம் கண்ணு திறந்துச்சு பாருங்க, முழு மலைகளும் எல்லாம், அது மட்டும் இல்லை முழு பட்டணமுமே இது அப்படியே தேவ தூதர்களாக ரதங்களால், அக்கினி ரதங்களும் அக்கனை குதிரைகளும் இருக்கிறத அவன் பார்த்தான். இந்த வருஷம் தேவ தூதர்கள் எப்படி ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்படுறாங்கன்றதை பார்ப்பீங்க. தேவ தூதர்கள் உங்களுடைய சேனையை போல பாதுகாப்பாங்க. எந்த பிரசிடெண்ட்டுக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்காது. ஆனால் யார் தேவனுடைய அபிஷேகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதுக்கு ஆயத்தமாகுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், உங்கள் தேவதூதர் எனக்காக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சோம்பேறிகளுக்கு தேவதூதர்லாம் கிடையாது, அதுக்கு நேரம் வீணு. நீங்கள் ஓட ஓட ஓடுனீங்க வச்சுக்கோங்க, ஆண்டவருக்காக முழு பரலோக சேனையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். என்னுடைய சிஸ்டர் வந்து அப்படியே ஆண்டவர் சொன்னாராம், அவர் ஒரு தீர்க்கதரிசி, நான் அவருக்கு எல்லா பக்கமும் தேவ தூதர்களை நான் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாங்களாம். உங்களுக்கு தெரியுமா, பூண்டி முழுவதும் தேவ தூதர் நிரம்பியிருக்காங்க தெரியுமா? சில நேரத்தில் மக்கள் வந்து பூண்டிக்கு வரும்போதே சொல்லுவாங்க, நான் உள்ளே வரும்போது 10 நாள் நான் மாத்திரையே எடுக்கலை, என்னுடைய பிபி நல்லா ஆயிடுச்சு, என்னுடைய நார்மல் ஆயிடுச்சு, பல அற்புதங்கள் நடந்திருக்குது. நம்மளுக்கு ஆச்சரியமாயிரும், நம்ம ஜெபம் கூட பண்ணல. ஆமாம், இந்த இடமே தேவனுடைய தூதர்களால் நிரம்பி இருக்குது. நீங்கள் தேவனோடு கூட இந்த வருஷம் நடந்தீங்கன்னா உங்கள் முழு வீடும் அது தேவ தூதர் பிரசங்களால் நிரம்பப்படும். சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே, நான் உரிமை பாராட்டுகிறேன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் இது வந்து பசியுள்ள மக்களுக்கான வருஷம், பசியுள்ள மக்கள். அப்போ எசேக்கியேல் ஆவியானவர் அவரை பிடிச்சிக்கிட்டார், கையை பிடிச்சார். சரி, நான் உன்னை கொண்டு போகட்டுமா? அவன் கையில் வந்து அளவுகோல் இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, தேவ தூதர்கள் அவர்களுக்கு ஒரு அளக்கிற ஒரு குச்சி இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, 500 அடி 1000 அடி போகலாமான்னு கேட்டார். அவங்க 500 அடி போனாங்க. உடனே கணுக்கால அளவுக்கு வந்துருச்சு 1000 அடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பியும் 1000 முழம், திருப்பியும் முட்டி வரைக்கும் வந்துச்சு, திருப்பியும் அளந்தான், அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் வந்துச்சு. அப்போ 1000 அளந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அளவு, அந்த அளவு அப்படியே நீந்தாமல் போக முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், வெரி குட், இந்த வருஷம் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இன்றைக்கி எந்த அளவுக்கு பசியாக இருக்கிறீங்களோ, என் மனைவி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் தேவ சத்தம் கேட்குறீங்களோ, எல்லாரும் சொல்லுங்கள், நான் தேவனுடைய சத்தம் கேட்குற வரைக்கும், நான் ஆவியோட சத்தத்தால் நடத்தப்பட வரைக்கும் அந்த அளவுக்கு நான் ஆழமாக நதிக்குள்ளே போவேன். ஆமாம், நாங்கள் ஒரு அளவு இருக்குது. பிரியமானவர்களே, உங்களுடைய பாதம், உங்களுடைய முழங்கால், உங்களுடைய இடுப்பு, முழு சரீரம் முழுவதும் ஆவியினால் நிரம்பப்பட முடியும், மகிமையினால். அப்போ அது எல்லாருக்கும் அது திறந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவரே நான் ஆழமாக கொண்டு போங்க சொல்ல. ஆண்டவர் ரொம்ப ஆசையாக இருக்கார் உங்களை ஆழமாக கொண்டு போகிறதுக்கு. அப்போ இது யார் பசியோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் வரும். எங்கெல்லாம் தண்ணீர் வருதோ அங்கே சுகம். எல்லா செத்த மீன்களும் உயிர் வந்துச்சு. எங்கெல்லாம் தண்ணி வந்து செத்த நதிக்குள்ளே போச்சு பாருங்க, அது வந்து அப்படியே தேவனுடைய ஜீவனால் அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இருக்கிற நதி அது சுகமளிக்கிற நதி, அது ஜீவனை கொடுக்கிற நதி, அது கனிகளை கொடுக்கிற நதி. என்ன தெரியுமாச்சு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பல 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 மரங்கள். நான் சொல்லட்டுமா, முழு பூமியும் பஞ்சத்தில் இருக்கும். அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். பொருளாதாரியான என்னோட மனைவி சொன்னது போல் அந்த நம்பிக்கையெல்லாம் ஆடி போகுங்க. ஆனால் தேவ மக்கள் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அது ஆமென் உயிர் கொடுக்கும். 12 மாதம் கனிகள் இருக்குமா, ஒவ்வொரு மாதமும் கனி இருக்குமா. அதுக்கு சீசன்லாம் கிடையாது. சில மக்கள் சொல்லுவாங்க, நான் என்னுடைய சீசனுக்காக காத்திருக்கிறேன்னு. நீங்கள் பசியோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருந்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையாக இருந்தாருன்னா என்ன தெரியுமா நடக்கும்? எல்லா சீசன்லேயும் நீங்கள் வந்து கனி கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள், பிதாவே எனக்கு நதி இருக்குது, அது
கனிகளை கொடுக்கும். எல்லா வருஷமும் நான் ஒவ்வொரு மாதமும் கனி கொடுப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த வருஷம் பசியுள்ள மக்களுக்கான வருஷம். நீங்கள் எந்த அளவுக்கு பசியோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமாக போக முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் பசியோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கனி கொடுப்பீங்க. மீன்கள், நிறைய மீன்கள், அதுவும் பெரிய பெரிய மீன்கள். பசியுள்ள போதகர்களுக்கு, பசியுள்ள ஊழியர்களுக்கு பெரிய 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 மீனை பிடிப்பாங்க. பெரிய சந்தோஷமா அதை உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்த விஷயம், இந்த வருஷம் பயங்கர அறுவடையின் ஆண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மகா பெரிய அறுவடையின் ஆண்டு. இதில் சுவாரஸ்யமான விஷயம்னா, யோவான் எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம் 34 பாருங்க பார்க்கலாம். யோவான் இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. யாரு? என்னுடைய சாப்பாடு தேவனுடைய சித்தம் செய்வதுன்னு சொல்கிறவங்க அதை முடிப்பதேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருப்பி சொல்லுங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, மக்கள் கண்களை தன்கிட்டிருந்து எடுத்துட்டு தாமேல தங்களுடைய போராட்டங்கள்லேருந்து அவர்கள் மட்டும் அவங்களுடைய கண்களை அறுவடையை பார்க்க வந்து கண்ணை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அறுவடையின் காலம். ஆமேன். திருப்ப நான் அவங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2025 உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்போ நீங்கள் இப்போ எங்கே பார்த்துட்ருக்குறீங்க? உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் கணவன், ஏன் பிள்ளை, ஏன் ஆசை, சொந்த பிரச்சனை மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அறுவடையை இழந்துருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதை இழந்துருவீங்க. அப்போ இந்த வருஷம் அது மகா பெரிய அறுவடையின் காலமாக இருக்க போகுது. ஆமாம். ஐயோ பயங்கரமாக உபத்திர காலம்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இது வந்து அறுவடையின் காலம். ஆமேன், ஆமேன். ஆத்துமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாயிரும். இங்கே இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு நேரமே இருக்காது, தன்னை பற்றி யோசிக்க கூட நேரம் இருக்காது. அழுக பற்றியோ தன்னுடைய பிரச்சனை பற்றியோ அது கூட நேரம் இருக்காது. எல்லா நேரமும் அவங்க மனதும் அவங்க இருதயமும் அறுவடையின் மேலே இருக்கு. ஓ தேசம் ரட்சிக்கப்படணுமே அப்படின்ற மாதிரி. நீங்கள் என் மனைவியோடு கூட என்னோடய பேச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இல்லை அலெக்ஸ் சுதாவோடு நாங்கள் பேச கவனிச்சிங்களா? பூண்டியில் எங்களை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. அது வந்து ராஜ்யம், அது ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், இந்த வருஷம் யார் தன்னுடைய கண்ணை வந்து தன்மையிலேருந்து எடுத்து என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வியாதி, என்னுடைய குடும்பம், என்னுடைய மகள், என்னுடைய மகன் அப்படின்றத அவங்க கண்ணை அங்கேருந்து எடுக்கிறாங்களோ, அவங்க விளைநிலத்தை பார்க்குறாங்களோ, அவங்களுக்கே ஆச்சரியமாயிரும். ஓ எனக்கு தெரியலையே, இவ்வளோ அறுவடை என்னை சுற்றி இருக்குதேன்னு பார்ப்பாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சி இவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. இப்போ எல்லாருமே என்கிட்ட ஓடி வராங்கன்ற. இது வந்து அறுவடையின் காலம். ஏற்றது எடுத்துக்கோங்க, இது அறுவடையின் காலம். ஆமென். ஆனால் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன், என் நேரம் வந்து குறுகினதாக இருக்குது, அறுவடையோ மிகுதியாக இருக்குது, ஆனால் அறுவடையாளர்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, உலகம் பார்க்குறதுக்கு கிறிஸ்துக்குள்ளே வர மாதிரி தெரியலையேன்னு இருக்குது, அப்படி தெரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல. நீங்கள் வேத்தை பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மக்கள் வந்து அதிகமாக நசுக்கப்பட்டாங்களோ, நெருக்கப்பட்டாங்களோ, எப்போ அவங்க பயங்கரமாக ஒரு சிறையிருப்பில் இருந்தாங்களோ, கட்டுகளுக்குள்ளே இருந்தாங்களோ,
அவர்கள் அழுத போது, அவங்க துக்கப்பட்ட போது, அவங்க பெருமூச்சு விட்ட போது, அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், மோசே இதோ ஆயத்தம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். நான் உங்ககிட்ட கேட்குறேன், உலகம் வந்து தேவனுக்கு ஆயத்தமாக இருக்கா இல்லையா? ஐரோப்பாவுக்கு போய் பாருங்க, எங்கே வேணால் போய் பாருங்க, ஹஸ்பண்ட் இன்னொரு ஆளோடு இருக்கிறா, மனைவி வந்து இன்னொரு ஆம்பளையோடு இருக்கிறாரு, தனியாக இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைங்க தனியாக வளர்கிறாங்க. முழு உலகம் வந்து சந்தோஷமாக இல்லை. அப்போ இது வந்து அறுவடையின் காலம். நீங்கள் ஆவியானுடைய வல்லமையோடு கூட போகும்போது, நீங்கள் அற்புத வல்லமையோடு கூட நீங்கள் போகும்போது, உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும்போது, நீங்கள் பெரிய 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 ஆளுங்கள்லாம் உங்கள் முன்னாடி தலை வணங்குறத பார்ப்பீங்க. இந்த வருஷம் வந்து அறுவடையின் வருஷம். எல்லாரும் சொல்லுங்க, இது அறுவடையின் காலம். ஆமென். இன்னொன்று, இது வருஷம் தேவனுடைய மகிமை அதிகமாய் வெளிப்பட போகிற காலம். இந்த வருஷம் வந்து தன்னுடைய மகிமையை இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிப்படுத்த போறார். எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 59, 21, 59. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்நிதியின் வாயிலிருந்தும் உன் சந்நிதியின் வாயிலிருந்தும் நீங்குவதில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உன் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய உடன்படிக்கை, தன்னுடைய மக்களோடு கூட இருக்க உடன்படிக்கையே சொல்றார் ஆண்டவர். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றார் தன் மக்களோடு கூட. அந்த உடன்படிக்கை என்ன? அது உடன்படிக்கை என்ன? அது புதிய ஏற்பாட்டு காலத்தை குறித்து ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு. ஏசாயா பார்த்தான், அவன் சொன்ன, நான் ஒரு காலம் வர்றதை பார்க்குறேன். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை தன் மக்களோடு கூட பண்றார். அந்த உடன்படிக்கை என்ன? என்னுடைய ஆவி, உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவி, என் மேல் இருக்கிற ஆவி, நான் உன் வாயில வைத்த என்னுடைய வார்த்தை, அது உன்னுடைய வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியிலிருந்து வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியிலிருந்து வாயிலிருந்தும் அது பிறையாது. இந்த நாளிலிருந்து அது என்றென்றைக்கும். அப்போ இந்த வருஷம், இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த வருஷம் ஒரு புதிய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளே அவர்கள் எழும்பி விசேஷமான விதத்தில் எழும்ப போகிறாங்க. ஆமென், ஆமென். உங்கள் பிள்ளைகள் ஆமென் தேவனுக்காக எழும்புறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற சந்ததிகள் கூட ஆமென் ஒரு இளைய தலைமுறையை வந்து எழும்ப போகிறாங்க. ஆனால் அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. ஆமென். என்னுடைய ஆவி, உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவி, என் வார்த்தை, வாயிலுக்கு என் வார்த்தை, அது உடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படும். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் ஆமென் என் மேல் இருக்கிற ஆவி, என் வாயில இருக்கிற வார்த்தை, அது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும். அதை ஒவ்வொரு முறையும் நான் ஜெபம் பண்ணுறேன். அது ஒரு சரீர பிரகாரமான சந்ததியாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய சந்ததியாகவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த உணர்வோடு கூட இருந்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி உங்கள் மேலே இருக்கிறத, நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கிறத குறித்து நீங்கள் உணர்வோடு இருந்தீங்கன்னா, அது சந்ததியிலேருந்து சந்ததிக்கு அது போக போகுது. உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் அது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்த வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வருஷம் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாருங்க. நான் உண்மையாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய மகிமையை குறித்து வாசிங்க. தேவனுடைய மகிமைன்னா என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு திறந்த வானத்துக்கு கீழே இருக்கிறீங்க. தேவனுடைய கனம், தேவனுடைய மகிமை அது முழு இடத்தையும் அப்படியே நிரப்பும். அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும் போது, உங்களை சூழும் போது,
நம்ம அதை இன்னும் பார்க்கல. நம்முடைய செமினார்களை நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த லேடிஸ் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் துதிச்சு பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சுதா சொன்னாங்க, ஆண்டவர் என்ன வெறும் ஆராதனை மட்டும் நடத்துனாங்க. அப்போ பாடிக்கிட்டே இருந்தாங்க. மற்றவர்கள்லாம் ஸ்ரீரஞ்செல்லாம் பாடிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தெரியுமா ஆச்சு? மகிமை கோல்டு டஸ்ட்டு பாருங்கள், துகள்கள் உண்மையாகவே அப்படியே பிரகாசிக்கிற டஸ்ட்டு அந்த இடத்த முழுவதும் எல்லா பக்கமும் அப்படியே கொட்டிருச்சு. அப்படியே ஐயோ எல்லா பக்கம் கோல்டு டஸ்ட்டுன்ட்டாங்க. ஒரு பொண்ணோட அக்கா, என் பைபிள் முழுது எல்லா பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்ட் டஸ்ட்டாக இருக்குதுன்னு கொட்டி கிடந்துச்சு. சில பேர் வந்து அதுக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருங்க? நாங்கள் அதை பார்த்துருக்கோம் என் கண்ணால். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு ஜபமே இல்லாமல், கட்டளையே இல்லாமல் குருட்டு கண்கள் திறக்கப்படும். ஆமென். ஆண்டவர் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆராதிக்கிறீங்க. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கனம், தேவனுடைய பிரசன்னம் அது முழு இடத்தையும் நிரப்பும். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கட்டிட வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதங்கள் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் தன்னுடைய மகிமையை அவர் காட்ட விரும்புகிறாரு. ஆமென். எந்த ஒரு மனதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாதவங்க, மகிமையை நம்புகிறவங்க, ஆமென், அற்புதங்கள் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிடும். 2025 அது அற்புதத்தின் ஆண்டு, அசாதாரணமான ஆண்டு. ஆமென். ஓ, அற்புத ஆண்டான்னு பார்க்குறீங்க. ஐயோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறீங்க. உங்கள் இருதயம் மட்டும் அற்புதத்துக்காக இயங்கி கொண்டு இருந்துச்சுன்னா இது உங்களுடைய வருஷம். மகிமை உங்கள் வீட்டை நிரப்பும் போது உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் எல்லாம் அற்புதம் வந்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் மரித்தவர் உயிரோடு எழும்புவாங்க. சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா? சில இடம் நீங்கள் உள்ளே போகும்போதே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். வார்த்தை அப்படியே பாய்ந்து போகும், அற்புதங்கள் நடக்கும். சில இடங்களுக்கு நீங்கள் போவீங்க, ஒன்றுமே நடக்காது. நான் அது என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். நான் ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு, வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரே ஒரு நொடியில் எனக்கு தெரிஞ்சிடும், அங்கே வானம் திறக்கப்படலை அப்படின்னு மகிமை வர்றதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நினைப்பேன், அங்கே முறுமுறுப்பு இருக்கும், குறை சொல்கிறது இருக்கும், கசப்பு இருக்கும், துக்கம் இருக்கும். எல்லா நேரமும் பிரச்சனைகளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, வாயை மூடுங்க, அது போதும். இல்லை ஜபம், பல மக்களுக்கு வந்து ஜபிக்கிறதே இல்லை. அப்பா பிதா இயேசுவின் நாமத்தினால என் வாயை திறந்து நான் முறுமுறுக்கிறேன், நான் கேளுங்கன்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஜபமே. குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் நான் நினைப்பேன், ஏன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரை பற்றி? நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது மகிமை முழு இடத்தின் நிரப்பும். மகிமைனா உண்மையான எபிரேய வார்த்தை வந்து கபோத் அப்படின்னா தேவனுடைய முழு கனம். அவருடைய கனம் இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் கொடுக்கணும்? இங்கே ஒரு துளி, அங்கே ஒரு துளி, ஏன் அவரே வந்துட்டார் வச்சுக்கோங்க. அவர் முழு இடத்துல உட்காந்துட்டார்னா முழு இடமும் தேவனால நிரம்பி இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் என்ன நடக்காது? ஆமென். கை இல்லாதவங்க கை வளரப்போகுது, கண்ணு இல்லாதவங்க கண் வரப்போகுது. ஆமென். நான் 14 வயசாக இருக்கும்போது, ஆமென், நான் கிராமத்துக்கு போனேன். அங்கே ஒரு லுத்தரன் டீச்சர் இருந்தாங்க. நான் அப்போ நான் ரட்சிக்கப்படலை. நான் வந்து ரொம்ப தெய்வபக்தியுள்ள லுத்தரனாக இருந்தேன். நான் மறுபடியும் பிறக்கலை. ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி பெண்கள் வந்து ஒரு எண்ணெயை தூக்கிட்டு போனாங்க. நான் சின்ன வயசு குட்டி பையனாக இருந்தேன், 13-14 வயசு. நான் என்னோடய வீட்டிலேருந்து நிற்கிறேன், அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க கூட்டமாக. நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு கிறிஸ்தவ டீச்சர் இருக்கிறாரு, அவர் எண்ணெயை வச்சு மந்திரம் பண்ணுறாருன்னு. அந்த மந்திரம் என்னன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. வியாதி போகுது, பிசாசு போகுது. லுத்தரன் பெந்தகோஸ்த அந்த காலத்தில் ஒரு சாட்சியே இல்லை, பெந்தகோஸ்தே கிடையாது. மகிமை வரும்போது எல்லா சபை பாகுபாடும் உடைக்கப்படும். ஆமென். மகிமை வரும்போது பிரசங்கம் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, எப்பா நான் வந்துட்டு நீ வாயை முடின்றுவார் ஆண்டவர், அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்படிப்பட்டதான மகிமையை நம்ம இப்போ நுழைகிறோம். ஆமென். பிரியமானவர், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அண்ணி என்னெல்லாம் சொன்னாங்களோ, அவங்க என்ன சொன்னாங்களோ,
அது உலகத்தை பற்றி தேவனுடைய சபை அந்த ஆவியில் நடக்கணும் நாங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஆண்டவர் காத்திருக்கிறார். நான் எப்படி என்னைக்கு நான் கூட்டத்தை என் கையில் எடுப்பேன், ஆமென், குடும்பத்தை எப்போ நான் கையில் எடுத்து என்னுடைய மகிமையினால் நிரப்புவேன்னு காத்துட்ருக்கார். நீங்கள் மட்டும் ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கு அது ஆரம்பமாகலாம். இப்போ ஆரம்பமாகலாம். மகிமை அந்தளவுக்கு உங்களை நிரப்ப முடியும். அது பேர் தான் கபோத். அது தேவனுடைய கனம். சில நேரத்தில் அப்படியே நீங்கள் உணர்வீங்க அந்த மகிமையை. என்னுடைய ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன், ஒரு துளி மகிமையை நான் பார்த்துருக்குறேன். அந்த மகிமை வரும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்லிச்சு, நாங்கள் பாடிக்கிட்டே இருந்தோம், ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு, ஒரு வாலிப்பிள்ளை, என் முகம் முழுவதும் 16 பருக்கள் இருந்துச்சு, எல்லாம் மறைஞ்சிருச்சு. என் முகம் அந்த அளவுக்கு அப்படியே அழகாயிருச்சு. அப்படிப்பட்ட அற்புதங்கள் ஆண்டு செய்ய முடியுமா? ஆமென், எஸ், ஆமென். 90 வயது சாராளுக்கு குழந்தை பிறக்க முடியுமா? அது தேவனுடைய மகிமை. அப்போ இந்த வருஷம் நாம் மகிமையை பற்றி நம்ம தியானிக்கணும். ஆமென். வேதம் மகிமையை குறித்து என்ன சொல்லுதோ அதை தியானம் பண்ணுங்க. மகிமை வரும்போது உங்களுக்கே ஆச்சரியமாயிரும். நீங்கள் எதையா திறக்கும் போது அங்கே வந்து பணம் இருக்கும். ஆமென். நான் டிராவை திறந்தா அண்ணா அங்கே 1000 ரூபாய் இருக்குது அண்ணா, நான் வைக்கவே இல்லை. நான் புக்கை திறக்கிறேன் அண்ணா, திடீர்னு 500 ரூபாய் இருக்குது அண்ணா. தெரியல, ஒவ்வொரு முறையும் எனக்கு பணம் இல்லாத போது பணம் வருதுனே. சிருஷ்டிக்கிற அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய மகிமை அந்த இடத்த நிரப்பும் போது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று எல்லாரும் இப்போ யோசித்து பாருங்கள், 2 அளவிலான மகிமை இருக்குது. ஒன்று முழு இடமும் தேவனுடைய மகிமை நிரம்புறது. இன்னொன்று நீங்களே ஏற்கனவே தேவனுடைய மகிமையாக நிரம்பி இருக்கிறீங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் வழி வந்தது. ஒரு நாள் ஒளி வருமா? ஒளி வந்ததா? ஒரு நாள் நிச்சயமா வருமா? இல்லை வந்துருச்சா? 40 நாள் உபவாசம் பண்ண ஒளி வரும். அப்படியா? உன் ஹஸ்பண்டோட சண்டை போடலைன்னா ஒளி வரும். அதுவா? இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒளி ஏற்கனவே வந்துருச்சுங்க, உதிச்சிருச்சு. அடுத்து கர்த்தருடைய மகிமை ஏற்கனவே உன் மேல உதித்து விட்டது. நீங்க இந்த தரிசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது தேவனுடைய சபையே, நாம் எல்லாருமே தேவையிலேயே சார்ந்திருக்கிறோம். எனக்கு அதிகமான வல்லமை தேவை, எனக்கு அதிகமான பரிசுத்தம் தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எப்போல்லாம் சபைக்கு வரோமோ நமக்கு தேவை, எனக்கு அந்த தேவை சந்திக்கப்படணுமே வரும். ஆனால் என்னுடைய பாரம் சபையை குறித்து என்னென்னா, உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. ஆமென். நீங்கள் உங்கள் தேவையின் மேலே கண்ணை வைக்கிறது நிறுத்திட்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஒளி என் மேல் வந்து விட்டது, என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமை ஏற்கனவே சொல்லுங்க, அது என் மேல் உதித்து விட்டதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய என்னுடைய வெளிச்சம் அது வந்து விட்டது. சொல்லுங்க, என்னுடைய மனது அது தேவனுடைய வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. என்னுடைய முழு சரீரமும் அது தேவனுடைய வெளிச்சத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறது. என்னுடைய கரம் தேவனுடைய வெளிச்சத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அது என் மேல் உதித்து விட்டது. என் முழு சரீரம். நான் சொல்லட்டுமா, எந்த நாளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் பரலோக மகிமையை பெற்றுக்கொண்டுட்டீங்க. ஆமென். ஒவ்வொரு புதிய வருஷமும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. மகிமைனா என்ன? அவருடைய எல்லா குணாதிசயம், அவருடைய எல்லா வல்லமை, அவருடைய எல்லா சுபாவம், மகிமை உள்ள நிரப்பும் போது நீங்கள் தேவனை போல பார்ப்பீங்க, தேவனை போல பேசுவீங்க, தேவனை போல தைரியம் இருக்கும். அந்த நாளுக்குள்ளே தான் நம்ம வரோம். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும்
திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுவப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை அது when Christ came, கிறிஸ்து வந்தபோது ஆரம்பமானது. கிறிஸ்து வந்தபோது தேவனுடைய மகிமை அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் பெரக்கா வசனம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த புதிய வருஷம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே சொல்லணும், கிறிஸ்து வந்தபோது மகிமை வந்தது, கிறிஸ்து வந்தபோது அந்த வெளிச்சம் வந்தது. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. நான் பல தடவை செய்திருக்கிறேன். பல தடவை உட்காந்து என் கண்ணை மூடி கிறிஸ்து என கையில் இருக்கிற மாதிரி, என் கண்களில் இருக்கிற மாதிரி, என்னுடைய சரீரத்தில் இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அது மேலே கண்ணை வைக்கிறீங்களோ, இப்போ மக்கள் வந்து தியானத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு சுதாக்கு அனுப்புனாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு 10 வருஷம் ஆல்கஹால் குடிச்சிக்கிறார். அந்த மெடிடேஷன் பண்ணி அந்த மெடிடேஷன் படித்து எப்படி என்ன என் மைண்ட்லேருந்து பிரிச்சுக்கிறதுன்ற மாதிரி என்ன 2 நாள் பண்ணி 10 வருஷமாக ஆல்கஹால் அடிமைத்தனம் 2 நாள் அதில் போயிடுச்சு. இப்போ அது உண்மையாக இருந்தால் அப்போ எந்த வல்லமை தேவனுடைய தியானத்திலையும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது இருக்கும் பாருங்கள். வேதம் சொல்கிறது, மனிதன் தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவன் ஒரு நாளும் அவன் விடாய்த்து போவதில்லை, இலை உதிராது. அது மட்டும் இல்லை, அவன் எதெல்லாம் செய்கிறானோ அது வந்து செழிக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த 2025 நான் பிரகடப்படுத்துகிறேன், இந்த வருஷம் அதுதான் வார்த்தையை தியானிக்கிற வருஷம். வசனத்தை படிங்க, அதை கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, அதையே யோசிங்க, உங்களுக்கே நீங்கள் பேசிக்கோங்க. என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் வாய்க்கும். என்ன நடக்கும்? நீங்கள் எப்பொழுதுமே பசுமையாக இருப்பீங்க. பழைய முதிர் வயதிலும் அவர் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கும். ஆனால் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுற மனுஷன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? தியானம் அது கண்ணை விட்டு அமைதியாக உட்காந்துக்கிறது இல்லைங்க. உண்மையான தியானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து அதையே யோசிக்கிறது, அதையே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறது. நீங்கள் வசனத்தை வாசித்து அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறீங்க. வெளிச்சம் வந்து விட்டது, வெளிச்சம் வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமையின் மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமையின் மேல் உதித்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மந்திரம் மாதிரி உங்களுக்கு அற்புதங்கள் நடக்குங்க. எல்லாம் சொல்லுங்கள், இந்த வருஷம் 2025 நான் எனக்காக நான் பிரகடப்படுத்தினேன் தேவனுடைய வசனத்தை. என்னுடைய சொந்த மனதில், என்னுடைய சொந்த மண்டையில் என்னோடய வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையை நான் யோசிப்பேன். நான் எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றியாக வாழுவீங்க. சொல்லுங்க. 3:18 மகிமை நிறைந்த வாழ்க்கை வந்து அது சில விசேஷமான மக்களுக்கா. நாம் என்ன சொல்லுக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் பென்னிகினான் மாதிரி ஆளுங்களுக்கு மட்டுமா? பேதுருக்கும் யோவானுக்கு மட்டுமா? சொல்லுங்க, நாம் எல்லாரும். சொல்லுங்க, திறந்த முகமாய். திறந்த முகம்னா என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரைசீலை இருக்குது, தேவ தூதல் இருக்கிறாங்க, நம்மளால் பார்க்க முடியல. பாருங்க, இயேசு உங்களை என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு, ஆனால் என்னால் அதை பார்க்க முடியல. அவர் பேசுகிறார் 24 மணி நேரம், ஆனால் என்னால் அதை கேட்க முடியல.
கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? அவர் உங்ககிட்ட 24 மணி நேரம் பேச முடியும். நான் வாழைப்பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு வாட்ச் எல்லாம் கிடையாது. நான் கேட்பேன், அப்பா இப்போ நேரம் என்னன்னு கேட்பேன். நான் எனக்கு உள்ள சத்தம் கேட்கும் 8:20 அப்படின்னு. நீங்கள் நம்பினா நம்புங்க, 1 வருஷம் 2 வருஷம் நான் அந்த நேரத்தை என்னுடைய ஆவியில் தான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். எனக்கு வாட்சே கிடையாது. இப்போ பிரச்சனையே என்ன தெரியுமா? உங்கள் வாட்ச் தான். தூக்கி போடுங்க, ஆஃபரிங் பாக்ஸ் தூக்கி போடுங்க. நான் அந்த சத்தத்தை கேட்பேன். நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வருவாங்க என்னை பார்க்குறதுக்கு, எந்த நேரத்தில் அவங்க வருவாங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். அப்போ சத்தம் கேட்க உள்ள 4:30. எங்கே ஆண்டவரே? கேட்டு ஏவா பெய்யான்னு கேட்பேன். ஏன் பார் ஆண்டவர். அப்போ அங்கே உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். நல்லா ஏ கேட்டில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு நான் கரெக்டாக போவேன். 4:15 போவேன். 25 நான் அங்கே போயிருப்பேன். அந்த பைக் வரும், கரெக்டாக ஸ்கூட்டர் வரும். அவன் சொல்ல எஸ்ஏகே. அவர் ஊழியக்காரர், ரொம்ப சாரி 1/2 மணி நேரம் லேட்டாக வந்துட்டு. நீ எனக்காக 1/2 மணி நேரம் காத்துட்டு, நான் ஏன் 1/2 மணி நேரம் காத்துட்ருக்கணும்? ரொம்ப சாரின்னு பாரு. கேமுங்க என்கிட்ட சாரி கேட்குறீங்க. அப்படி வாழ்க்கை இருக்குது. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கலாம், தொடர்ந்து கேட்க முடியும். சில மக்கள் இருக்கிறாங்க, சில சத்தமே வரணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் வந்து அதுதான் உறுதியான தீர்க்க தரிசன புஸ்தகம். நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறீங்களோ, ஒரு 5-6 மணி நேரம் வசனத்தை வாசிங்க, தூங்க போங்க. ராத்திரியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஒரு நேரம் வரும், நீங்கள் அதிகமாக தேவனோடு கூட வார்த்தையோடு ஒன்றாயிருவீங்க. உங்களுடைய எண்ணமே தேவனுடைய எண்ணமாக மாறிடும். ஆமென். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என் மனைவி கிட்டே போய், மனைவியே நீ சந்தோஷமா இருக்கேன்ல, அவங்க முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். என் மனைவிக்கு பிடிக்குதா பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு உறவு இருக்குது இல்லையா? உங்கள் எண்ணங்கள் எல்லாம், யோசிக்கிறதெல்லாம் தேவனுடைய எண்ணமாக மாறிடும். நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த பார்வையே தேவனுடைய பார்வையாக மாறிடும். உங்களுக்கு அதை குறித்து சந்தோஷமா? ஆமாம், ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ஆனால் ஒரு நேரம் வரும், நீங்களும் ஆண்டவரும் அந்த அளவுக்கு ஒன்றாயிருவீங்க. பாருங்கள், எங்கள் டீம்கிட்ட கேளுங்க. நான் கேட்குறேன் வசனம், இது ஆண்ட சத்தம் பல தடவை வந்து பார்த்தீங்க, என் எண்ணம் வந்து அவருடைய எண்ணமாக மாறு. அதான் மகிமை நிரம்புறது. உங்கள் வாயை நீங்கள் திறக்கும் போது அவர் பேசுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாலிப வயதில். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்டதான மகிமை நிறைந்த வாழ்க்கை. ஆமென். அது உங்களுடைய பங்காக மாறப்போகுது, என்னுடைய பங்காக மாறப்போகுது 2025. எல்லாரும் வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? தேவ தூதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. தேவதூதர் எங்கே இருக்கிறாங்க? இயேசு எங்கே இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரா? அவர் இந்த பூமியை நிரப்பி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பரலோகம் பூமியும், அது பூமி இங்கேயும், பரலோகம் என்னவோ 1000 மைல் தூரம் இல்லைங்க, உங்கள் பக்கத்திலே தான் பரலோகம் இருக்குதுங்க. ஆமாம். அந்த பரலோகம் எந்த அளவுக்கு போகலாம், எந்த உயரத்துலையும் எந்த அகலத்துலையும் இருக்கலாம். ஆனால் எது நம்ம கண்ணை மறைக்குதுன்னா ஒரு திரைசீல இருக்குது. அது என்ன? உங்கள் சரீர பிரகாரமான ஒரு இது. ஆனால் ஆண்டவர் அதை உடைக்கும் போது ஆவிக்குரிய உலகம், ஆமேன், சரீர உலகம், ஆமேன், அது ஒன்றா மாறிடும். ஆமேன். அந்த காலத்துக்குள்ளே தான் வரப்போகிறோம் நம்ம. 2025 இது உங்களுக்கு திறக்க போகுது. எந்த உங்களுக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் இடையில ஒரு திரைசீலை இருக்காது. ஆமேன். ஆமேன். என்னால் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற, நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள மகிமையை பார்க்குறீங்களோ, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறான்றது நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ, என்ன நடக்குதுன்னா நீங்கள் அப்படியே மறுபமாறுறீங்க. அதே சாயலாக மகிமையிலிருந்து மகிமைக்கு. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆவியினாலே இந்த வருஷம் ஆண்டவர்
உங்களுடைய மகிமையை அதிகரிக்க விரும்புகிறார். 7 வீக். உன் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Tell him, Lord, I want to see the glory of ஆண்டவரே, நான் தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன். ஏற்கனவே எனக்குள்ள என்னுடைய சரீரம் அது உங்களுடைய மகிமையினால நிரம்பி இருக்குது ஆண்டவர். ஆனால் அதை மேல் நான் கண்ணை வைக்கல. நான் என்னுடைய பிரச்சனையின் மேலே கண்ணை வச்சுட்டேன், என் மக்கள் மேலே கண்ணை வச்சுட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற மகிமையை நான் பார்க்கலை. நான் எந்த அளவுக்கு மகிமையை நான் பார்க்கிறேனோ அந்த அளவுக்கு ஆவியானவர் அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்குள்ள. நன்றி ஆண்டவரே. ஒரு நேரம் வரும், நானும் இயேசுவும் அதே அளவு மகிமையில் இருப்போம். ஆமென். 2025 நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் உங்கள் மகிமையை பார்க்கும்படியாக. அந்த வருஷத்துக்கு முடியறதுக்கு முன்னாடி என்னுடைய மகிமையின் அளவு, சுகம் அளவு, அற்புத அளவு அது எழும்பும். மேலே 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 என்னுடைய வாழ்க்கை அது மகிமையில் போய்கொண்டே இருக்கும். கிறிஸ்து வந்தபோது நான் மகிமையை பெற்றுக்கொண்டேன். ஒரு அளவிலிருந்து இன்னொரு அளவுக்கு நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். மகிமையிலிருந்து மகிமை. ஏசாயாக்கு வாங்க. 60. எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது 2025க்கு ஆண்டு இன்னொரு வார்த்தை கொடுக்குறாரு. இருள் வந்து இந்த பூமியை நிரப்புங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். காரிருளும் மக்களை மூடும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? இந்த வருஷம் மகிமை மக்களுக்கும் ஒரு இருளிருந்த மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பயங்கர தெளிவாக தெரியும். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவாக காணப்படும். என்னுடைய மனைவி சொன்னாங்க, முதல் வார்த்தையே அதான் அவங்க சொன்னாங்க, வித்தியாசம். அப்போ இந்த வருஷம் உங்களுடைய வீட்டுக்கும் தேவனுடைய மகிமையை நீங்கள் அனுமதிக்க, பக்கத்து வீட்டுக்கும் பயங்கரமான வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இப்போ அப்படியே கலந்து இருக்குது, வித்தியாசம் அவ்வளோவா இல்லை. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், இவ அழுகிறா இவங்க அழுகிறாங்க, அவ சண்டை போடுறா நீயும் சண்டை போடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய மகிமை வந்து ஆளுகை செய்யும் போது நாம் வேறு ஒரு மகிமைக்குள்ளே நுழையிறோம். இருள் வந்து பூமியை நிரப்பும். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அடுத்து காரிருள் வந்து மக்களை மூடுமா, ஜனங்களை. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் உதிப்பார், கர்த்தர் என் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க மக்கள் உங்களை பார்க்கும்போது அவங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்க? அது சாத்தியமா? அவங்க அதை பார்ப்பாங்க. கடைசி நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன், உங்களை பற்றி எனக்கு தெரியல, ஒரு நேரம் வரும் நீங்கள் தெருவில் நடக்கும்போதே பயங்கரமாக அப்படியே பலார்னு வெளிச்சம் வரும். என்ன இருக்குது, எங்கே வெளிச்சம் வருதுப்பா, எங்கே வெளிச்சம் வருதுன்னு பார்ப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அளவு அது உங்கள் மேல் காணப்படும். ஆமென் ஆமென். அதுக்கு ஆயத்தமாகுங்க. நான் உங்களை மகிமையான காலத்துக்குள்ளே உங்களை நான் ஆயத்தமாக்குறேன். அது உங்கள் மேல் காணப்படும். ஆமென். நீங்கள் அப்படியே இருள் இருக்கும், ஆனால் மகிமை பிரகாசிக்கும். ஆமென் ஆமென் ஆமென். மகிமை வந்து உங்க மேல பிரகாசிக்கும் போது முழு தேசம் உங்கள்கிட்ட ஓடி வரும். சொல்லுங்க, ராஜாக்கள்
அவர்கள் உங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவாங்க. the kings to the brightness of your உங்களுடைய the more the glory. குமா நீங்கள் எந்த அளவுக்கு மகிமையோ, நான் மகிமைக்கு இடம் கொடுக்குறேனோ, என் மூலமாய் வெளிப்படுதோ, இப்போ ஜாதிகள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறாரு, உடைய மகிமையே நீ அதிகரி. நான் பார்த்துருக்குறேன் டிஜிஎஸ் தினகரன், country leader will எந்த டாப் கண்ட்ரி மக்களும் what's the difference? The glory. மகிமையின் அளவு தான். See, in February when you come, நீங்கள் எப்போல்லாம் வர்றீங்களோ, 2,000, 3,000 எப்போ 2000 3000 பேர் வருவாங்க, எந்த அட்வர்டைஸ் இல்லாமல். glory. அதுதான் மகிமை. Increase the glory அப்போ நீங்கள் மகிமை அதிகரிக்கும் போது and all your relatives உங்களுடைய எல்லா சொந்தக்காரங்களும் வந்து அந்த மகிமைக்குள்ளே வருவாங்க. நான் பார்த்துருக்குறேன், எல்லாரும் லுத்தரன் தான், அவங்க தேவனுக்கு விரோதமானவர்கள், அவர்கள் ரட்சிப்பை எதிர்பார்க்கல. ஆனால் நான் வந்து தேவனுடைய மகிமையில் நான் வந்து கண்ணை வச்சேன் பாருங்க. ஒரு நாள் என்னுடைய சின்ன பையன், அவர் ரொம்ப எனக்கு விரோதமாக இருந்தா தம்பி, அவர் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டார் செகண்ட் ஷோக்கு. and he came. அவர் வந்தார். You know what happened? என்ன தெரியுமாச்சு, நாங்கள் ஜோமின்ட்டு இருந்தோம். Family prayer. At that time I was leading them. நான் அவங்களுக்கு குடும்ப ஜெபம் நடத்திட்டு இருந்தேன். நான் இன்னொரு வீட்டிலேருந்து வந்து நான் ரூமை திறந்தேன் பாருங்க. நான் கதவை திறந்த உடனே இந்த பையன் ரொம்ப முரட்டாட்டு ஓன்னு கத்துனாரு பாருங்க. அப்படியே கீழே உருண்டு 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 அழுதாரு. ஆண்டவரே நான் பாவி, ஆமே, நான் வாசலை தான் கதவை திறந்தேன். நான் சின்ன அது மாதிரி துளியை பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு தெரியும் எதிர்காலத்தில் ஆமே நீங்கள் திறந்த உடனே மக்கள் வந்து அப்படியே ஆவி நிரப்படுவாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஆவியானவர் அப்படியே மேலே விடுவார். Family can be baptized. Daddy, என்னுடைய அப்பா வந்து என் முடியை பிடிச்சி ஆட்டுவார். அவர் சொல்லுவார், நீ ஒரு நாள் நீ ஜெபிச்சு நான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் எங்கே தெரியுமா ஆவியில் நிரம்பப்பட்டார்? அவர் எங்கே தெரியுமா? என்னுடைய சொந்த வீட்டு கூட்டத்தில் தான். God can do anything, anything, anything. God can do anything but fail. Except failure, He can do everything. Shout it. God can do anything, anything. anything. God can do anything but fail. He can save, He can keep, He can save, He can keep, He can cleanse, and He will. God can do anything that fail. Can I tell you? Instead of asking God for healing, நீங்கள் சுகத்துக்காக ஆண்டோட்ட கேட்கறதுக்கு பதிலாக, குடும்ப ரட்சிப்புக்கு கேட்கறதுக்கு பதிலாக, அற்புதங்கள் நடக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலாக, உடைக்கப்பட்ட குடும்பம் சேரணும் கேட்கறதுக்கு பதிலாக, நீங்கள் ஏன் ஜெபிக்கிறதை நிறுத்திட்டு நீங்கள் ஆண்டவர் துதிக்க ஆரம்பிக்கக்கூடாது? நீங்கள் முழுவதும் மகிமை நிரம்புற வரைக்கும் மக்கள் அந்த மகிமையை உங்கள் மேலே பார்த்து, அதுக்கப்புறம் புறஜாதிகள் உங்ககிட்ட வருவாங்க, ராஜாக்கள் உங்ககிட்ட வருவாங்க. மகிமை வரும்போது நான் பார்த்துருக்கிறேன் சில வீடியோக்கள், அவங்க ஆராதிப்பாங்க, மகிமை நிரப்பும் பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய சரீரத்தோட பெரிய மக்கள் திடீர்னு வெளுசாயிருவாங்க, வெயிட் போயிடும், குறைஞ்சிரும் மகிமை. ஆமென். லேடிஸ் வருவாங்க, எல்லாம் அவங்க பேண்ட் பிடிச்சிட்டு வருவாங்க, ஏன்னா விழுகிற மாதிரி இருக்கும், வெயிட் குறைஞ்சிது. ஆமென். அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஆமென். ஆண்டவர் என்ன செய்யணுமோ அவரோட மகிமையில் நம்ம இன்னும் பார்க்கல. வழுக்க மண்டை மகிமை வந்த உடனே அப்படியே முடி வளர்ந்ததை பார்த்துருக்குறேன். ஆமென். இல்லை, உண்மையாக சொல்ல விரும்புகிறேன், நான் நியூ இயர்க்காக ஜெபம் பண்ணிருந்தேன். திடீர்னு தேவனுடைய மகிமை அப்படியே என்னை ரொம்ப அதிகமாக நிரப்புறதா. நான் சொன்ன நன்றி ஆண்டவர் சொன்னார், இந்த மகிமையை தான் இந்த வருஷத்தை ஆண்டவர் என் மக்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன்ட்டார். அவங்க பசியோடு இருந்தாங்க, தாகத்தோடு இருந்தாங்கன்னா, அவங்க எழுப்பி பிரகாசிச்சாங்கன்னா, அவங்க எழுப்பி பிரகாசிக்கும் போது என்ன மகிமை அளவு இருக்குதோ கிறிஸ்து உங்களுக்குள்ள
அவர் எந்த அளவுக்கு உங்களை நிரப்புறான்னு தெரியல, ஆனால் சின்ன விஷயத்தை கூட நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க, showing, அதை காட்ட ஆரம்பிச்சிருங்க, hiding. மறைக்காதீங்க. God said, ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனிதனும் ஒரு விளக்க கொளுத்தி அதை மரக்காலில் வச்சு மறைக்க மாட்டான். எந்த மனிதனும் ஒரு விளக்க கொளுத்தி அதை மரக்காலில் வைக்க மாட்டான், மூடி வைக்க மாட்டான். அவன் மேலே வைப்பான், எல்லாரும் பார்க்கும்படியாக. இந்த வருஷம் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஆமென் மறைந்திருக்கிறதில்ல, ரகசியமான கிறிஸ்தவர்களாக இல்லை, தைரியமான கிறிஸ்தவர்களாக இருங்க, தைரியமான கிறிஸ்தவர்களாக இருங்க. hospital must know. உங்கள் ஆஸ்பத்திரிக்கு தெரியணும் இவன் இயேசுக்காக பைத்தியக்காரன். ஆமென் ஆமென். நீங்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் ரகசியமாக அவரை நேசிக்கணும், தேவையில்லை. கள்ளக்காதல் வேண்டாம். கள்ளக்காதல் அப்பா அம்மா கிட்ட வந்து பண்றது. கள்ளக்காதல் இல்லை அண்ணன் அதை செய்யாதீங்க, இயேசுவோடு கூட வச்சுக்கிட்டு செய்யாதீங்க. He deserves. Openly say, ஆமென். வெளிப்படையாக சொல்லுங்க. He is mighty. ஆமென். I'm my beloved, He is mine, His banner over me is love. I'm my beloved's and He is mine, His banner over me is love. His banner over me is love. ஆதி சபையில் அதிக மகிமை இருந்துச்சு பாருங்க. பல ஆசாரியர்கள் வந்தாங்க, பூசாரிங்க வந்தாங்க. சமாரியால பிலிப்பு போன ஒரு ஆள், அவன் பாஸ்டர் கூட இல்லை, அப்போஸ்தலர் கூட இல்லை, சர்வ் பண்ணுறவன், சாப்பாடு போடுறவன். அவன் அவ்வளோ மகிமையோட பண்ணாம பாருங்க. பெரிய மந்திரவாதி வந்து ஆமென் தண்ணி ஞானஸ்நானம் எடுக்க வந்தான். ஆமென். அந்த மகிமை இப்போ குறைஞ்சிருக்குது நம்மக்கிட்ட இந்த வருஷம். ஆமென். இந்த வருஷம் நான் தேவனுடைய மகிமையை குறித்து அதிகமாக பிரசங்க போகிறேன். உங்களுக்கு நான் ஒரு டேஸ்ட் கொடுக்குறேன். அடுத்த அளவுக்கு அடுத்த வருஷம் நம்ம தேவனுடைய மகிமையை பார்க்காத வரைக்கும் போக மாட்டோம். மகிமை அதிகரிக்கும் போது செத்தவங்க கூட உயிரோடு எழும்பிடுவாங்க. என்னோட மனைவி ஒரு தேவ ஊழியக்காரரு, என் மனைவிக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஜெர்மனி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்கள 47 செத்தவங்களை அவர் சொந்த கைகளால் உயிரோடு. சபை பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறோம்ல, நாங்கள் இப்போ சாட்சி சொல்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமைப்படுவதாக. நேற்று நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பங்க்சர் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு. ஐயோ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சேன்னு. அப்போ ஒரு ஆள் அவர் 10 பைசா கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு தலைவலி இருந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது போயிருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை தான் நம்ம கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய மகிமை ஒரு துளி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மகிமை வரும்போது மெக்சிகோல சபையில் கடந்த வாரம் 5 பேரை நான் உயிரோடு எழுப்பினேன் பாஸ்டர். இன்னொரு ஆள் சொல்கிறார், பாஸ்டர் நான் 7 பேரை உயிரோடு எழுப்பினேன் பாஸ்டர்ன்றான். அங்கே தான் அதில் தான் போட்டி அவங்களுக்கு. யாராவது சாகும்போது உடனே அவங்க எப்படா அடக்கம் பண்ணுறது யோசிக்க மாட்டாங்க. எல்லாரும் சுற்றி உட்காந்துட்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளெல்லாம் அடுத்த நாளெல்லாம் சில நேரத்தில் அது காடு, அந்த ஆள் உயிரோடு எழும்புற வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த ட்ரைபல் மக்கள் உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்களாம். உயிரோட கூட செத்துருவாங்க. அந்த மகிமை எழுப்புதல் வருகிறது. ஆமென். மகிமை எழுப்புதல் வருகிறது. அந்த மகிமை பூமியை நிரப்பும் போது அற்புதம் அது சாதாரணமாக போகுது. நீங்கள் காஃபியும் டீ எடுக்கிற மாதிரி நீங்கள் அற்புதங்களை செய்ய போகிறீங்க. ஆண்டவர் ஆயத்தமாறாரு. ஆனால் அந்த மக்கள் நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நான் இந்த வருஷம் நான் அதிகமாக நான் மகிமையை பற்றி
Teni. Come like a teni. தேனி மாதிரி வாங்க தேனிக்கு. I might preach. I'm not very sure. நான் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமையை ஆவியில் உணர்றேன். We have to emphasize more on it. அதிகமாக அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். மகிமை வரும்போது பயங்கரமாக கூட்டமாக அற்புதங்கள் நடக்கும். Money multiplication. பணம் பெருகும், People are laughing. மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. The glory comes. Many people will throw stone at us. மகிமை வரும்போது எல்லாரும் கல்லை விட்டு எறிவாங்க, பிரச்சனை இல்லை. நான் எதுவையும் ஆண்டவருக்காக நான் பாடுபட விரும்புகிறேன், ஆனால் கர்த்தருடைய மகிமை நான் பார்க்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில். 90-year lady. 90 வயது ஈசாக்கு வருதுன்னா God can do anything, anything, anything. God can do Anything but fail. He can save, He can keep, He can cleanse, and He will. God can do anything but fail. what we need is the glory. நமக்கு தேவையெல்லாம் மகிமை தான். சரி, Gentiles will come. பிரஜாதிகள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. Imagine, நினச்சி பாருங்க, it's a light. அங்கே வெளிச்சம் இருக்கும்போது சுற்றி இருள் இருக்குது, எல்லா பூச்சியும் இல்லை வெளிச்சத்துக்கிட்ட தானே வரும். அதே தான் நடக்க போகுதுங்க இந்த உலகத்தில். What God is going அப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு 2025 light of the world. உலகத்தின் வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிடுவார், சபையினுடைய மகிமையை அதிகரிக்க போகிறார். அப்புறம் எங்கே போகும் மக்கள்? எல்லா பக்கமும் இருள் தான். அடுத்த வசனம், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். They come to you. Your sons shall come from உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அது நீ எதை பார்க்குறியோ அதுதான். How you lift up and see that. எப்படி நீ அறுவடையை பார்க்குறியோ இல்லை எப்படி சுற்றிலும் பார்க்குறியோ மகிமையை பார்க்குறியோ. என் மனைவி எனக்கு பிடிக்கும், என் மனைவி எப்பவுமே சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க மகிமை எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்களாம். Among the people, மக்கள் மத்தியில் எல்லா பக்கமும் பார்ப்பாங்களாம் the glory, she will. அந்த மகிமை. You can catch it. Touch. நீங்கள் அப்படியே தொட முடியும். நான் சொல்லட்டுமா? I can come to you and tell you. உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு. Some people will be expecting. சிலர் வந்து வெளியே ஓடியே போயிடுவீங்க, சிலர் தேவனுடைய மகிமையை அப்படியே கவர்ந்துழுப்பீங்க. அது உள்ளதாக இருக்குது, நான் மறுக்கலை. இங்கே கிறிஸ்து உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறாரு, அவர் தானே மகிமை நம்பிக்கை. ஆனால் நீங்கள் அதை மூடி வச்சிருக்கிறீங்க, அதை அடைச்சி வச்சிருக்கிறீங்க உங்களுடைய சொந்த துக்கத்தினால. Can I tell you one person? ஒரு ஆள் முழு சுற்று வட்டாரத்தையும் நீ வெளிச்சத்தை நிரப்ப முடியும். 18:1 வெளிப்படுத்தின விசேஷம். I wanted to say many things, but நிறையா சொல்ல வேண்டியிருக்கிறேன், நான் மகிமை நிறுத்துறேன். 18:1, Revelation 18:1 18:1 and Revelation 21. 21, 23, 24. After these things I saw இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமியில் பிரகாசமாயிற்று. எல்லாரும் சுவாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய். எத்தனை தூதன்? ஒரே ஒரு தூதன் தானே. பயங்கர மகிமை உடையவனா வந்தான், அதிகாரம் உடையவனா. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒரு தேவ தூதன் வந்தான், The whole year முழு பூமியும் was illuminated அது பிரகாசம் அடைந்தது with light. வெளிச்சத்தினால. Again, one angel ஒரு தூதன் can அது illuminate முழு the whole. இடத்தையும் முழு பூமியையும் பிரகாசிக்க முடிச்சு. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, தேவ தூதர்களே என்னுடைய வேலைக்காரர்களாக இருந்தா இல்லையா, அவர்கள் வந்து கிறிஸ்துவ அவங்களுக்குள்ள இல்லை. They stand before அவர்கள் இரவு பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. அப்போ மகிமை வந்து அவங்களுக்குள்ளேருந்து பிரகாசிக்குது. with that they come. அதோடு கூட பூமிக்கு வராங்க. The Holy Spirit ஆவியானவர் என்கிட்ட கேட்டாரு, our
அவர்கள் நம்மளுடைய வேலைக்காரர்கள். நான் உனக்கு எனக்கு ஊழியம் செய்யப்படி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும், புதிய விசுவாசி கூட தேவதூதருடைய பணிவிடை இருக்குது. Everybody say, one எல்லாரும் சொல்லுங்க, ஒரு தேவதூதன் came down அவன் கீழே வந்தான் பரலோகத்திலிருந்து. and great authority he ஒரு பெரிய அதிகாரம் உடையவனா இருந்தான். heard the whole earth அவருடைய மகிமையினால பூமி illuminated, அப்படியே பிரகாசிச்சது illuminated. with his glory. அவருடைய மகிமையினால். Imagine if the நினைச்சு பாருங்க, glory can fill the earth. இந்த ஒரு பணிவிடை ஆவிகளுடைய மகிமையே பூமியை நிரப்புச்சுன்னா குமாரன் குமார்த்தியுடைய மகிமை எப்படி இருக்கும்? இந்த விதமான மகிமைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே Have you in me? நீங்க எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. Father of glory. அப்பா, மகிமையின் பிதாவானவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகிமையின் குமாரன் அவர் கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு மகிமை நான் வெளிப்படுத்த முடியும்? The main problem, you know, பிரச்சனையே என்னன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நீங்க பார்க்கல. இன்னொன்று, நீங்க அதை வெளிப்படுறதுக்கும் நீங்க ஆயத்தமா இல்லை. நீங்க உங்களால் நிரம்பி இருக்கீங்க, மாம்சத்தில் நிரம்பி இருக்கிறீங்க. அதனால தான் நம்மளால அதை பார்க்க முடியல. you understand that? உங்களுக்கு அது புரியுதா? Remember Hagar. ஆகார், The child is crying பிள்ளை அழுகுது. and he looks at her. அவங்கள பார்க்குறாங்க, அங்கே பிள்ளைக்கு தண்ணி இல்லை. My ஐயோ, என் மகனேன்னு dying. அவன் அப்படியே சாகிற நிலைமையில இருக்கிறான். What she said? அவன் சொன்னான், ஐயோ என்னால் நான் அவன் சாகிறத பார்க்க மாட்டேன், He is dying. I cannot bear it. I have no use. என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டா வெளியே. When she ran, அவள் வெளியே போகும்போது, see my son. நான் என் மகனை பார்க்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆகார் ஆகார். The Holy Spirit told me. ஆவியானவர் என்ன சொன்னாரு? மக்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது அவர்களால் என் சத்தத்தை கேட்க முடியாது, என் மகிமையை பார்க்க முடியாது. அவங்க ஆண்டவரே 2025 என்னுடைய கண்களை என்னுடைய பிரச்சனையிலேருந்து என்னுடையிலேருந்து எடுத்து உங்கள் மகிமை மேலே வைக்கிறேன். அப்பொழுது நான் எடும் பிரகாசிப்பேர் அவங்க தீர்மானிக்கும் போது தேவனுடைய சத்தம் கேட்கப்படும். அப்போ என்ன தெரியுமாச்சு? அவள் திடீர்னு ஒரு துறவை பார்த்தா, அங்கே ஒரு ஊற்றை பார்த்தா. Before that she did. அதுக்கு முன்னாடி அதை பார்க்கல. அவ When the glory comes, மகிமை வரும்போது the well came. அங்கே ஊற்று இருந்துச்சு. ஆமென், ஆமென். Can you imagine it? உங்களுக்கு புரியுதா? We need water. நமக்கு தண்ணி தேவை. Suddenly இங்க திடீர்னு இங்கே ஒரு பைப்பு வருது, தண்ணி வருது. that's how God said it. அப்படித்தானே சொன்னாங்க. ஓ, அங்கே வெளிச்சம் உண்டாக்கடவுது, வெளிச்சம் வந்துச்சு இல்லையா? அங்கே அங்கே வானம் உண்டாக்கடவுதுனாரு, மிருகம் உண்டாக்கடவுது, மிருகம் வந்துச்சு. அதே மகிமை Want to come in. ஆமென் இந்த பூமி நிரப்ப போகுது. Glory is locked by. ஆனால் அவருடைய மக்களால் அந்த மகிமை அடக்கப்பட்டிருக்குது. நீங்கள் உங்கள் மேலே கண்ணை வைக்கிறதுன்னு எடுத்து, ஆண்டவரே மகிமை எனக்குள்ளேருந்து பிரகாசிக்கட்டும் நீங்கள் ஆசையாக விட்டு கொடுத்தீங்கன்னா பல 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 அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷமா? When the glory shines, மகிமை பிரகாசிக்கும் போது your belt, உங்கள் பெல்ட் இருக்குது பாருங்கள், உருமால்கள் பெல்ட்டு, even your hanky, உங்களுடைய கர்ச்சீஃப் இருக்குது பாருங்கள், hanky, கர்ச்சீஃபு, அதுவும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும். so you can start. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஹேங்கி பிஸ்னஸ். Give them prayer. அவங்களுக்கு ஜெர்மனி கொடுங்க. Such things will happen. Peter carried so much of glory. பேதுரு பர்சி Shadow was healing. அவன் பயங்கர மகிமையில் நிரம்பி அவருடைய நிழல் கூட சுகமாக்குச்சு. Anything, God can do anything but faith. I don't know whether all of you will agree with me. நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்களான்னு தெரில. 10 பேர் எனக்கு சேர்ந்துட நாம் மகிமை டீம் ஆரம்பிச்சிடலாம். Seek God for the தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக நாம் தேடலாம், மகிமையை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்மளையே நம்ம அதிகமாக மகிமை வெளிப்பட நம்ம விட்டு கொடுக்கலாம். now the glory is not in the mountain. இப்போ மலையில் இல்லைங்க மகிமை, அவர் முட்புதரில் இல்லை, அது கூடாரத்தில் இல்லை, ஆசாரிப்பு குடத்தில் இல்லை, உங்கள் மேலே தான் இருக்குது மகிமை.
ஆமென். வெளிச்சம் வந்துருச்சு, ஒளி வந்துருச்சு, ஒளி வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்து விட்டது. என்னுடைய வெளிச்சத்தினடாக ராஜாக்களும் ஜாதிகளும் வருவாங்க. என்னுடைய குமாரரும் குமார்த்திகளும், என்னுடைய குமாரர் குமாரத்திகள் தூரத்திலிருந்து அவர்கள் வருவார்கள். நீங்கள் முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து போய் இந்த நாட்களில் ஐசாயா 60 முழுதும் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பெரிய பெரிய வண்டி வருமா, லாரி வருமா, ஒட்டகங்கள் வருமா, எல்லாம் வரும். சிறந்த சாப்பாடு வரும், உலகத்தினுடைய சிறந்தது கப்பல்கள் வரும். மகிமை வரும்போது எல்லா உலகத்தினுடைய சொத்துக்கள் அது சபைக்கு வரப்போகுது. பிரதம மந்திரி கூப்பிடுவார், ஹலோ ஆண்டனோ, எனக்கு $100 பில்லியன் வேணும், நீ எனக்கு கடன் கொடுக்க முடியுமான்னு கேட்க போறார். ஆமென். மகிமை எங்க இருக்கிறதோ அங்கே தங்க வரும். அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க, நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. சிறந்தது வரும், உலகத்தின் சிறந்த. என்னோட மனைவிக்கு எல்லா சாரியோ ட்ரெஸ்ஸோ, என்னோட பெற்றோர்கள் எனக்கு இந்த 3 பீஸ் சூட்டு என்னோட பிறந்த நாளுக்கு 1 2 3 தடவை. இப்போது எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்குது. நினச்சி பாருங்க, நான் மட்டும் என் மகிமையை அதிகரிச்சேன்னா நான் உங்கள் எல்லாருக்குமே கொடுக்க முடியும். அதான் மகிமையின் அளவு. எல்லாரும் சொல்லுங்க, அது மகிமை. வேதம் சொல்லுகிறது. ஆமென். என்னுடைய மகிமையின் வீட்டை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்கள் தேவனுடைய மகிமையின் வீடாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் வீடு அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் உங்களுக்குன்னு சொந்த மாளிகை இருக்கும். ஆமென். சொந்த மாளிகை, மாளிகைகள். ஏன்? ஒரு வீட்டில் காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு இன்னொரு வீடு, ராத்திரி சாப்பாடு இன்னொரு வீட்டில், இன்னொரு வீட்டில் போய் தூங்குறதுக்கு. மகிமை வரும்போது நீங்கள் அவுட்டு. எல்லா பீஸும் சபைக்கு தான் சொந்தம். மக்கள் சொன்னா, ஆனால் இல்லை மகிமையில் இருக்க வேடான்ட்டு. ஆரதி காலத்தில் பெந்தெக்கோஸ்தே நாட்களில் மகிமை நிரம்பிச்சு பாருங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுறாங்க. அல்லேலூயான் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா அண்ணா, எனக்கு வேணும் அண்ணா. எல்லாரும் தன்னுடைய சொத்தை வித்தாங்க. அல்லேலூயா அண்ணா. மகிமை வரும்போது சுயம் போதுங்க, மகிமை வந்து ஆளுகை செய்து. எதை வேணா யாருக்கு வேணா நீங்க கொடுப்பீங்க. ஆண்டவர் முழு பூண்டிய கட்டடத்தை எல்லாம் செல்வின்னு கொடுத்துரு, ராஜஸ்தானுக்கு போன்ட்டாருன்னா ஒரே ஒரு சொட்டு கூட வேதனை இல்லாமல் நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு மகிமை இருக்கும்போது பூண்டி வருது, பூண்டியோட தாத்தாவே வருவார். அது வருது. ஆமென். அது சின்ன அளவிலான மகிமை. ஆனால் மகிமை வந்து வல்லமையாக உங்கள் மேலே வெளிப்படும் போது அமெரிக்காவோட சிறந்து வரும், ரஷ்யாவோட பெஸ்ட் வரும், சைனா கல்ஃபோட பெஸ்ட் வரும், எல்லா உலகத்தினுடைய சிறந்தது உங்களுக்கு வரும். அதுக்கு சந்தோஷமா? அந்த மகிமைக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் உங்களை உதாசனப்படுத்தினாங்களோ, உங்கள் பாதத்துக்கு முன்னாடி முழங்கால் பட்டு உங்களுடைய காலை நக்குவாங்களோ, அவங்க ஏன் நக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. முழங்கால் பட்டுறது எனக்கு புரிச்சு, நான் நக்குவாங்கன்னு எனக்கு புரியல. மகிமை வரும்போது காலில் இருக்கிற தூசி கூட இனிமையாக இருக்கும் போல். உண்மையாகவே எனக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, யார் உங்களை உதாசனப்படுத்துகிறாங்களோ, யார் உங்களை நசுக்கிறாங்களோ, அவங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட அடிப்பணி வாங்கலாம். உங்களுடைய பாதத்தை நக்குவாங்களாம். அண்ணியோட பிள்ளைகள் மாதிரி, நாய்கள் மாதிரி. அதனால ஜெபம், ஆண்டவரே அவங்களை ஒட்டைங்க, ஆண்டவரே ஒட்டைங்க, ஆண்டவரே சொல்ல தேவையில்லை.
மகிமையை அதிகரிக்கும் போது, அவர் இருள் இருக்கும் போது, நீங்கள் அந்த மகிமையை கட்டவிழ்க்கும் போது அவங்க எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? நான் ஒரு புஸ்தகத்தை எழுத முடியும் பிரியமானவர்களே. நான் எப்படி சில இடங்களை உதாசனப்படுத்தப்பட்டேன், ஆண்டவர் என்ன அதே இடத்துல எப்படி கனப்படுத்தினார். Not one, I can write a book. எனக்கு பெரிய புஸ்தகமே எழுத முடியும். So nowadays when I go இப்போ நான் எங்கேயாவது போகும்போது, I started my நான் அந்த காலத்தில் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சின்ன பையனை அரைக்கை சட்டை போட்டு மெலிசாக இருப்பேன். அயன் பாக்ஸை கையில் வச்சுருப்பேன். அயனிங் இல்லை, இரும்பு பெட்டி தான் கையில் வச்சுருப்பேன். என்ன எப்படி வர வைப்பாங்கன்னு நினச்சிங்க? ஒரு மீட்டிங் போனேன் தூத்துக்குடிக்கு, சவுத் சைடு. எல்லா கமிட்டி லீடர் வந்தாங்க, என்னை பார்த்தாங்க. பெரிய பெரிய வால் போஸ்டர் போட்டாங்க, இசைக்கியா ஃப்ரான்சிஸ். அவங்க பெரிய ஆள் வருவான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படி போனேன் பாருங்கள். அவங்க என்னை பார்த்துட்டு மேலேங்கிலேயே பார்த்தாங்க, அப்படியே போய்கிட்டாங்க. அவங்க என்னை கூப்பிட கூட இல்லை, என் பையை கூட தூக்கிக்கல. நான் என்னை பையை தூக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறேன். சாயந்தரம் மீட்டிங்கு, நான் எழும்பி நின்றேன். மகிமை வந்துச்சு. நான் முடித்தேன் பாருங்க என் கூட்டத்தை. எல்லாரும் ஓடி வந்து சாரி பிரதர், இப்போ பிரதர் ஆகிட்டேன். சாரி பிரதர். நான் கேட்டேன், எதுக்காக என்கிட்ட சாரி சொல்கிறீங்க? நான் அவங்கள வம்பிழுத்துட்டு இருந்தேன். இல்லை பிரதர், நீங்கள் எங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கன்னாங்க. மகிமை தான். நான் கொஞ்சம் மகிமையை நான் சுவைத்திருக்கிறேன். ஆனால் நாம் தேவனுடைய முழு மகிமையை பார்க்க போகிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தலாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே ஏற்கனவே உதிச்சிருச்சு. நீ எழும்பணும். நீ உன்னுடைய சுய நல்ல வாழ்க்கையிலேருந்து வெளியே வா. உன்னுடைய துக்கத்திலேருந்து நீ எழும்பு. அந்த முட்டாள்தனமான மாம்ச ரீதியான வாழ்க்கையிலேருந்து வெளியே வா. எழும்பி பிரகாசி. அப்பொழுது ராஜாக்கள் வருவாங்க. அப்போ வேதம் சொல்லுது, யாரெல்லாம் அசுத்தம் உள்ளவர் உன் பக்கத்தில் வர முடியாது. அசுத்தன் ஒருவனும் நடுவில் இருக்க மாட்டான். யாராவது இச்சையோடு கூட வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்கள் பக்கத்தில் வரும்போதே அப்படியே ஷாக் அடிக்கும். ஆமென். மகிமை அப்படியே ஆளுகை செய்யுது. மகிமைனா தேவன் தன்னுடைய முழு நிறைவோடு கூட உன்னை நிரப்புறாரு. முழு குடும்பத்தை நிரப்புறாரு, முழு தேசத்தை நிரப்புறாரு. அது அதிகரித்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 23. The city had no need of the sun or of the moon to shine in it. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவை, அதற்கு வேண்டுவதில்லை. பாருங்க, தேவனுடைய மகிமை எங்க பிரகாசிக்குதோ அங்கே சூரியன் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. எல்லா சொல்லுங்க, ஒரு நாள் ஆண்டவர் வருவார். எருசலேம் வரும், புதிய எருசலேம், முழு பூமி அது பிரகாசிக்கப்படும் தேவனுடைய வெளிச்சத்தினால. எந்த வேற சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே இயேசுவே அதுக்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆண்டவர் பூண்டியை நிரப்புறான்னு வச்சுக்கோங்க, முழு சென்னைக்கு வெளிச்சமே தேவையில்லை. இந்த வெளிச்சமே அந்த போய் கடற்கரை போய் அடிக்கும். எப்படி நீங்க பாக்குறீங்க தெரியல, நான் பார்க்கும்போது அழுகிறேன். நான் படிக்கும் போது, ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக அவங்கள வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். விகில்ஸ்வர்த் சொன்னாராம், நான் ஆண்டவரே ஆண்டவரே இல்லை, நான் தான் எல்லாம். நான் அதிகம், ஆண்டவர் கொஞ்சம். நான் எதுவுமே இல்லை, எல்லாம் ஆண்டவர் தான். அதுதான் மகிமை. வேற எந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு வாழ்க்கையே இல்லை, அவர் தான் என் வாழ்க்கை. அப்போ தேவனுடைய மகிமை
வெளிப்பட ஆரம்பிக்கும் என்னுடைய விரல்கள் மூலமாக. சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னுடைய விரல் மூலமாக பிரகாசிக்கும், என் கண்கள் மூலமாக, என்னுடைய தொடுதல் மூலமாக, என்னுடைய உடையின் மூலமாக, என் நிழலின் மூலமாக. நான் சொல்லட்டுமா, ஒரு நேரம் வரப்போகுதுங்க, நீங்கள் துப்புனா கூட யார் மேலேயாச்சும் முயற்சி பண்ணி பாருங்க. யார் மேலே துப்புங்க, ஒரு குருடன் வரான், துப்புங்க, கண்ணை பார்த்து, கண்ணு திறந்துடும். ஆண்டவரே, அவன் கேட்பாரு, ஏப்பா ஏன் பார்த்துப்பாரு, ஏப்பா இது மகிமை துப்பல்பா. ஆமென். இந்த வருஷம் மகிமையின் வருஷம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலம் வந்து விட்டது. இன்னொரு விஷயம், நீங்க தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கும் போது ஆவியானவர்கிட்ட சொன்னார், இந்த வருஷம் எல்லா இருளின் அந்தகார இருள் வந்து வெளியரங்கமாகும். ஆமென். நீங்க நியூஸ்ல பார்ப்பீங்க, நியூஸ்ல கூட பார்ப்பீங்க, சபையில் கூட. சபை வந்து மகிமையை பற்றி, தேவனுடைய மகிமையை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது பாவம் அது வெளியரங்கமாகும். சந்தோஷமா எழுமி நில்லுங்க பார்க்கலாம். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நான் எழும்பி பிரகாசித்தேன், என் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என் மேல் உதித்தது. எல்லாரும், நான் எழும்பி பிரகாசித்தேன், என் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என் மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதித்தார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதித்தார். கவனிங்க, கடைசி பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா, ஆமென், பயங்கரமான யுத்தம் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே நடக்க போகுது. பயங்கரமான யுத்தம் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையில. அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி இருளின் அதிகாரத்தை, நம்ம அந்தகார வல்லமைகளை மகிமையினாலே மேற்கொள்ள முடியுன்றதை நம்ம வந்து தியானிக்கலாம். என் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என் மேல் உதித்தது. நான் எழும்பி பிரகாசித்தேன், என் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என் மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதித்தார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதித்தார். நான் உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னடுவிலே அருகினில் வளர்க்கப்படுவார். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய், உன் இருதயம். உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னடுவிலே வளர்க்கப்படுவார். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவார். உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். உன் இருதயம் கான்ஃபிடன்ஸ் இல்லை, பிகாஸ் அந்த சாங் எனக்கு தெரியல. தம்பி, you have the song? Let us confess it. Let us sing it as a 2025. 2025 பாடல்களை அந்த பாடுவோம்.
Kalahandara. Jawahar will sing high pitch easily. நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன் மேலுதித்தது நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை என் மேலுதித்தது பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனாலும் என்மேல் கர்த்தர் உதித்தார் நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன் மேலுதித்தது நான் எழும்பி பிரகாசிப்பேன் என் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை என் மேலுதித்தது பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனாலும் உன்மே கர்த்தர் உதிப்பார். Everybody lift up your hand and say, Father. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க, பிதாவே இது என்னுடைய நேரம், இது என்னுடைய வருடம். நீங்க எனக்கு இன்னும் ஒரு வருஷத்தை கொடுத்துருக்குறீங்க. எத்தனை வருஷம் நீங்க எனக்கு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா கடந்த காலமும் அது எங்களுடைய மகிமையில் நாங்கள் வாழ்ந்துட்டோம், எங்களுடைய சொந்த மகிமைக்காக வாழ்ந்துட்டோம். இப்போ நாங்கள் உங்கள் மகிமைக்காக வாழுகிறோம். நன்றி ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய குமாரன் இயேசுவை அனுப்பும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சரீரத்தில், என்னுடைய இருதயத்தில் இது எல்லா வருஷமும் நான் அவரை சிறைப்படுத்தி வச்சுட்டேன். நான் தேவனுடைய மகிமை எனக்குள்ள பிரகாசிக்கிறது மேல கண்ணை வைக்கல. எல்லாரும் சொல்லுங்க, இப்போ நான் என் கண்ணை திறக்கிறேன். கர்த்தர் தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவர் என்னுடைய இருதயத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியில பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே அவர் மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறார். பிதாவே, நான் தேவனுடைய மகிமையா இருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரனுடைய மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய ஆவியானவரை மகிமையின் ஆவியானவரை சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா மகிமையின் பிதாவானவர். என்னுடைய வாழ்க்கை அது மகிமை பிரயாணம். அது மகிமையிலிருந்து மகிமை போகிறது, மகிமையிலிருந்து மகிமைக்கு போகிறது. நான் வளருவேன். நான் வளர வளர என்னுடைய மகிமையில நான் வெளிப்பட நான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த தூரத்தில் இருக்க மக்கள் அவர்களிடத்துல ஓடி வருவார்கள். ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும், தூய்மை வரும், பெருக்கம் வரும், அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்படும், சுகம் நடக்கும், மறைத்தோர் உடல் எழுப்பப்படுவாங்க. இதோ நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் நீங்கள் தான் எல்லாம். நீங்கள், நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எல்லாம். ஆண்டவர் 2025ஆம் ஆண்டு எனக்கு தெரியும் ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை அது வெளிப்பட வேண்டும் உங்கள் மக்கள் மூலமாக, என் மூலம் ஆண்டவரே. இனிமேல் நான் இருளில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது இருளில் உட்கார்ந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யாரெல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாங்களோ அங்கே வெளிச்சம் உதித்தது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் இருளில் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவர்கள் தேவன் எனக்குள்ள பிரகாசிப்பதை பார்ப்பார்கள். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் பிரகாசிப்பதை பார்ப்பார்கள். நான் மகிமையின் வீடு, மகிமையினுடைய குமாரத்தி, நான் மகிமையினுடைய குமாரன், என்னுடைய மகிமை பிதாவினுடைய பிள்ளை. நான்
இனிமேல் நான் மறைந்து கொள்ள மாட்டேன். எனக்கு நீ கொடுத்த வெளிச்சத்தை, when the light வெளிச்சம் பிரகாசமும் அது வெளிப்படும் போது மக்கள் ஓடி வருவாங்க ஆண்டவரே. தேசங்கள் இடத்துல ஓடி வரும். நான் உங்களுக்கு புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஒரு வருஷம் ஆண்டவரே என்ன நம்பியிருக்கீங்க. உங்க மகிமையை வெளிப்படுத்த நீங்க உங்க மகிமையை வெளிப்படுத்துங்க. என்னுடைய சரித்தின் மூலமாக, என்னுடைய ஆசையின் மூலமாக, என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய ஊழியத்தின் மூலமாக, சபையின் மூலமாக, முழு உலகமும் கர்த்தரை அறிகிற மகிமையின் அறிவினால நிரம்பட்டும். எப்படி தண்ணீர் சமுத்திரத்தை நிரப்பியிருக்கிறதோ பிதாவே, அப்படி மகிமை எனக்கு நிறைய இருக்குது. ஒரு தேவ பிள்ளையா நான் அதை கட்டவிழ்க்கும் பொழுது, அதை வெளிப்படுத்தும் பொழுது, அது முழு உலகத்தையுமே பிரகாசிக்க முடியும். என்னை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. எனக்கு அதிகமாக சொல்லிக் கொடுங்க தேவனுடைய மகிமையை பற்றி. நாங்கள் கட்டளையிடுகிறோம் 2025 அது மகிமையின் ஆண்டு. பிதாவே, எங்களுக்கு தெரியும் இருள் பூமியை நிரப்பும். ஆழமான இருள் அது ஏற்கனவே மக்களை அது மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீங்க எங்க மேல உதிச்சிருக்கிறீங்க. நான் தான் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை. நான் ஒரு நாளும் வாழ்ந்து நான் 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 மரித்து போக மாட்டேன். நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் பார்க்கிறேன், மேலே பார்க்கிறேன், அறுவடை களத்தை பார்க்கிறேன். நன்றி பிதாவே, இந்த புதிய வருஷத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.